ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டி20 கிரிக்கெட்ல ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா டி20 கிரிக்கெட்ல அதிக ரன்கள் குவித்து விராட் கோலி மற்றும் எம்எஸ் தோனி அவங்களுடைய சாதனையும் முறியடித்திருக்காரு. இதனால நிறைய பேர் இவருக்கு தொடர்ந்து பாராட்டுகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான கடைசி டி20 போட்டி தற்பொழுது பெங்களூர்ல நடந்து முடிந்தது. இதுல இந்திய அணியினுடைய கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வென்று பேட்டிங்கும் செய்திருந்தாரு. எடிஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் தொடக்க வீரர்களாகவும் களமிறங்கி இருந்தாங்க. அப்படிதான் ஜெய்ஸ்வால் அவர்கள் 4 ரன்கள்ல ஆட்டமிழக்க கோலி அவர்கள் கோல்டன் டக் முறையில் முதல் முறையாக ஆட்டமிழந்தார். அதன் பிறகு வந்த சிவம் தூபே ஒரே ரன்ல வெளியேறினார். முதல்ல 2 டி20 போட்டிகளிலும் இடம்பெறாத சஞ்சு சாம்சனுக்கு இந்த ஒரு போட்டியில் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் இதில் அவர் கோல்டன் டக் முறையில் ஆட்டமிழந்தார். இதை அடுத்து தான் ரோஹித் சர்மா மற்றும் ரிங்கு சிங் ஆரம்பத்தில் பொறுமையாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அதிரடியான ஆட்டமும் தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இருவரும் பவுண்டரியும் சிக்ஸருமாக அடிச்சு விளாசினாங்க. ரோஹித் சர்மா 64 பந்துகளில் டி20 கிரிக்கெட்ல தன்னுடைய 5வது சதத்தை பூர்த்தி செய்து சாதனையும் படைத்திருந்தார். மேலும் 5 சதங்கள் அடித்த முதல் வீரர் அப்படின்ற சாதனையும் படைத்திருக்காரு. இவரை போலவே அதிரடியாக விளையாடிய ரிங்கு சிங் 36 பந்துகளில் அரை சதமும் அடித்திருந்தார். கடைசி ஓவரில் மட்டும் தொடர்ந்து ஹாட்ரிக் 6 அடிக்க ரிங்கு சிங் 39 பந்துகளில் 2 பவுண்டரி 6 சிக்ஸர் உட்பட 69 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமலே இருந்திருந்தார். ரோஹித் சர்மா 69 பந்துகளில் 11 பவுண்டரி 8 சிக்ஸர் உட்பட 121 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இறுதியாக இந்தியா 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்கள் வாரியும் குவித்திருந்தது. மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா 46 ரன்கள் எடுத்திருந்த போது ஒரு கேப்டனாக விராட் கோலி மற்றும் எம்எஸ் தோனி அவங்களுடைய அதிக ரன்கள் சாதனையை முறியடித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேப்டனாக டி20 கிரிக்கெட்ல எம்எஸ் தோனி அவர்கள் 1112 ரன்களும் விராட் கோலி அவர்கள் 1570 ரன்களும் வாரி குவித்து சாதனையும் படைத்திருந்தாங்க. இப்போ இந்த ஒரு சாதனையை ரோஹித் சர்மா அவர்கள் முறியடித்திருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா அவர்கள் 46 ரன்கள் எடுத்திருந்த போது 1571 ரன்கள் எடுத்து விராட் கோலி மற்றும் எம்எஸ் தோனியோட சாதனையை முறியடித்திருக்காரு. இந்த போட்டியில் அவர் 121 ரன்கள் எடுத்ததன் மூலமாக ஒரு கேப்டனாக மொத்தமாக 1646 ரன்கள் எடுத்து வாரி குவித்திருக்காரு. இதையடுத்து நடந்த 2 சூப்பர் ஓவர்களில் ரோஹித் சர்மா 2 சிக்ஸுகள் மற்றும் 1 என்றும் 2வது சூப்பர் ஓவரில் 6-4-1 என்றும் ரன்கள் சேர்த்து மொத்தமாக 24 ரன்களும் எடுத்திருந்தாரு. இதனால இப்போ இவரை நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. ரோஹித் சர்மா அவர்கள் இப்போ சிறந்த பிளேயர் அப்படின்றத திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல ரசிகர்களும் இவரை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.